Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AINML, AINDS, Cybersecurity, IT and ECE. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் உருவாயிருக்கும் சூப்பர்மேன் அப்படிங்கிற படம் தான். டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற கடை மூடப்பட்டு ஜேம்ஸ் கன் டிசி யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கடையை திறந்திருக்காரு. எல்லா கோட்டையும் முதல்ல இருந்து அழிச்சிட்டு திரும்ப முதல் படத்துல இருந்து யூனிவர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர படங்கள் டிசி யூனிவர்ஸ்ல இனி வரப்போற படங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியும் இருக்கும், ஷேர்டு யூனிவர்ஸ் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி டிவி சீரீஸ்க்கும் இது கூட கனெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இந்த சூப்பர்மேன் எப்படி இருந்தது, படத்தில் இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, அண்ட் சூப்பர்மேன் ஸ்டோரி இது வரைக்கும் பலமுறை அடாப்ட் பண்ணப்பட்டுருச்சு இல்லையா. ஸோ இதுல புதுசா என்ன இருக்கு, அது எந்த அளவு ஃப்ரெஷ்ஷா சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சூப்பர்மேன் யாருங்கிறதெல்லாம் மக்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சூப்பர்மேன் வந்து என்ன பிரச்சனையாலும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதும் அவங்க மைண்ட் செட்ல இருக்கு. அதுக்கு பேரலா கிளார்க் கெண்டா சூப்பர்மேனே வந்து டெய்லி பிளானர் பத்திரிகையிலும் ஒர்க் பண்ணிருக்காரு, லூயிஸ் லேனை டேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனையில ஒரு லெக்ஸ் லூத்தர் அப்படிங்கிற அந்த வில்லனோட அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா, சூப்பர்மேனை எப்படியாவது எராடிகேட் பண்ணணும், இந்த வேர்ல்டுல இருந்து அவரை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதுக்காக லோக்கல் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்னு பல பிரச்சனைகளை கிளப்பி விடுறாரு. அதுல அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்தாலும் சூப்பர்மேனை வீழ்த்துறது அவரோட மெயின் அஜெண்டாவா இருக்கு. அந்த மிஷன்ல லெக்ஸ் லூத்தர் ஜெயிச்சாரா, அவர் எந்த எல்லை வரைக்கும் போனாரு, இதை சூப்பர்மேன், லூயிஸ் மற்றும் ஜஸ்டிஸ் கேங் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹீரோவுக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி தடுத்தாங்க, அண்ட் இதனால பூமிக்கு வர ஆபத்துக்கெல்லாம் என்ன, அதை சரி செஞ்சாங்களா இல்லையா, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த சூப்பர்மேன். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சூப்பர்மேன் என்கிற அந்த ஐகானிக் கேப் அண்ட் கிளார்க் கெண்ட் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிளான ரோல், இது ரெண்டையுமே எடுத்திருக்காரு டேவிட் காரன்ஸ்வெட். எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தப்போ பெருசா ஒரு நம்பிக்கை வரல, இவர் சூப்பர்மேனா கன்வின்சிங்கா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. பட் இதுல படத்துல பாக்குறப்போ நிச்சயமா நல்ல ஒரு அவுட்புட்டை ஆக்டர் கொண்டு வந்திருக்காரு. சூப்பர்மேனா கச்சிதமாவே பொருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வல்னரபிளான ஒரு வெர்ஷன் சூப்பர்மேன்ல இதுல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு கச்சிதமா பொருந்திருக்காரு அப்படின்னு கூட திருத்தமா சொல்ல முடியும். ஏன்னா இந்த சூப்பர்மேன் கேரக்டர் இந்த மாதிரி வல்னரபிளா காமிச்சாதான் படம் சொல்ல வர மெசேஜுக்கு அது ஈடாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் டேவிட் காரன்ஸ்வெட் கொடுத்திருக்காரு. அந்த கேப்பை கச்சிதமாகவே வியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். லூயிஸ் லேனாக ரேச்சல் பிராஸ்னஹன் அந்த டெய்லி பிளானட்டோட பத்திரிகையாளராக வராங்க. அந்த ரெஸ்பான்சிபிளான ஜேர்னலிசம் ஃபேஸ் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் சூப்பர்மேன் கூட ஒரு இன்டர்வியூ சீக்வன்ஸ் மாதிரி ஒரு சீன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுல ரெண்டு பேரோட கான்வர்சேஷன்ஸும், அதுல லூயிஸ் லேன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜேர்னலிஸ்டிக் வியூ பாயிண்ட்ல அவங்க கேட்குற கேள்விகள், அது சூப்பர்மேனை திணறடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் என்டையர்லி ஃபயராகவே இருந்தது. அதில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட். டெக் ஜீனியஸ் வில்லன் லெக்ஸ் லூத்தராக நிக்கோலஸ் ஹோல்ட் ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கேரிகேச்சரா அந்த எசென்ட்ரிக்கான பிஹேவியர் அப்படிங்கிறது அங்கங்கே வெளிப்படுது. பட் இந்த கேரக்டரோட வடிவமைப்பே அப்படிதான் அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. ஒரு நிறைய இடங்கள்ல ஒரு குரூவலான அந்த டெரிஃபிக்கான வில்லன் மோடுக்கும் போயிடுறாரு, அது கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்தது. நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்டிஸ் கேங்கோட மிஸ்டர் டெரிஃபிக்காக எடி கத்தேகி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். அவரோட சப்போர்ட்டிங் ரோல் இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட்ல அவர் பண்ற விஷயங்கள், அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அண்ட் ரிலக்டண்டா அவர் செய்யற சில உதவிகள், இதெல்லாமே ஹைலைட் இந்த படத்துல. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஜஸ்டிஸ் கேங்கோட லீடரா கை கார்ட்னர் கிரீன் லேண்டனா நாதன் ஃபில்லின் வந்துட்டு போறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த காமிக்கல் ஆங்கிள் சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ற அந்த பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த படத்துல அவரோட ஒரு ரோல் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூட அந்த கேரக்டரை என்டர்டெயின் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. அந்த அளவு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஹைலைட்டா இருந்தது. இவங்களை தாண்டி இன்னும் சில மெட்டா ஹியூமன்ஸா ரெக்ஸோட கேரக்டர் வந்துட்டு போகுது. அதே மாதிரி ஹாக் கேர்ளும் அங்கங்க எட்டி பாக்குறாங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர இன்னும் சில கேரக்டர்ஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா ஜிம்மி ஆல்சன் கேரக்டர்ல நடிச்ச ஸ்கைலர் கிசாண்டோ ரொம்பவே ஒரு மீட்டியான ஒரு ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட கதை டேர்ன் அரவுண்ட் ஆகிறது அவரோட கேரக்டர்ல தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அண்ட் ஈவ் டெஸ்மேக்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல வர சாரா செம்பையோ காமிக்கல் டைமிங்க்கு உதவி இருக்காங்க. இவங்களும் கதையில ஒரு முக்கிய பங்கு ஆட்டிருக்காங்க. இந்த கேரக்டரை வச்சும் சில மைலேஜ் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசி யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது யூனிவர்ஸோட முதல் படமா இருந்தாலும் இதை வந்து ஒரு ஆரிஜின் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணாம ஒரு இயர் 1 ஸ்டோரி மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். கிட்டத்தட்ட சூப்பர்மேன்ங்கிறது ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபிகரா ஒரு பாதி கதையில நாம போய் ஜாயின் பண்ற மாதிரி தான் இந்த படமே ஆரம்பிக்குது. அது நிச்சயமா ஒரு ஃப்ரெஷ்ஷான
ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கொடுக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடாப்டேஷனாகவும் படத்தை மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் சூப்பர்மேன் வந்து இந்த வேர்ல்டோட ஜெல் ஆகிறதுக்கு, சூப்பர்மேன் அண்ட் கிளார்க் கென்ட் அந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸும் வேர்ல்டோட ஜெல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதில் சில பேக்ட்ராப்ஸ் வருது, அதில் சில ஹிக்கப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அந்த ஜேர்னியில் அவருக்கு மெயினான ஒரு சவாலும் வருது, அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இது. அதை சிறப்பாகவே திரையில் கொண்டு வந்திருக்காரு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் அங்கங்கே வர ஜேம்ஸ் கன் ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் இந்த படத்தில் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அதுவும் அந்த கிரிப்டோ அப்படிங்கிற அந்த டாகோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் ஆக்சுவலாக நம்ம இது மாதிரி அனிமேட்டட் சீரீஸில் பார்த்துருப்போம், கார்ட்டூனில் பார்த்துருப்போம். பட் ஒரு பெரிய திரையில் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கும் ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்து கதையில் முக்கிய பங்காற்ற வச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டாகோட மேனரிசமாக இருக்கட்டும், அந்த டாக் பண்ணுற ஃபைட் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட். அண்ட் ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப டார்க் டோன்லாம் எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் லைட் ஹார்ட்டாக டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதுவும் படமே டோட்டலாகவே கிட்டத்தட்ட பிரைட்டாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த முந்தைய டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் படங்கள் மாதிரி ரொம்ப டார்க் டோனாகவும் இல்லாமல் ஒரு மார்வலோட டோனில் இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான வியூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காமிக் புக் அடாப்டேஷன், இந்த சூப்பர் ஹீரோ ஸ்டஃப் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலும் படத்துக்குள்ள ஒரு இன்டர்லேஸ்டு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருந்தது. அது ரொம்ப சிறப்பாகவும் கையாண்டிருந்தாங்க. அது கதைக்கும் அத்தியாவசியமான ஒரு பாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே உறுத்தாமல் இல்லை துருத்தலாக இல்லாமல் இருந்தது நிச்சயமாக பெரிய விஷயம். அது இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஹீட் இருக்கிற சுச்சுவேஷனில் இஸ்ரேல் பாலஸ்தீன் பாலிடிக்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கதைக்குள்ளே வர்றது, அண்ட் டெக் ஜீனியஸ் வில்லன் அப்படிங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படி காமிக்கிறப்பே நமக்கு மைண்டில் ஒருத்தர் தான் வருவார். அந்த மாதிரியான சில விஷயங்கள் ரியல் லைஃபோட சிங்க் ஆகிறது இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ். அதில் பொலிட்டிக்கலாக பெரிய சிக்கல் இல்லாமல் அணுகி இருக்கிறதும் நிச்சயமாக பாராட்ட வேண்டியது. அண்ட் காமிக்கலி அக்யூரேட்டாக சில விஷயங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சூப்பர்மேனோட கிளாஸஸோட முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. எப்படி கிளார்க் கென்ட்டும் சூப்பர்மேனும் ஒரே ஃபேஸில் இருந்தும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் டைலாகாக வச்சுருந்தாங்க. அண்டு சூப்பர்மேனோட பழைய காஸ்டியூமை திரும்ப கொண்டு வந்தது, அல்ட்ராமேன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை உள்ள கொண்டு வந்தது, டுவர்ட்ஸ் எண்ணில் வர சில சர்ப்ரைசிங் கேமியோஸ்னு படம் முழுக்க இந்த காமிக் புக் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான எலிமெண்ட்ஸும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹென்ரி பிரஹமோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டிங் பில்லர். ஆப்வியஸ்லி சிஜிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, சன் சீக்வன்சஸும் அந்த மாதிரி தான் கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ண விதம், அதில் கேரக்டர்ஸை பிளேஸ் பண்ண விதம், அண்ட் பில்டப் ஷாட்ஸுக்கு தேவையான, அதாவது சூப்பர்மேனை பார்த்தா நம்ம வந்து ஒரு சில ஷாட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஷவுட் பண்ணுறோம், ஸ்க்ரீம் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த கேமரா ஆங்கிள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதை நீட்டாக கன்சீவ் பண்ணி ஒரு ஸ்டைலிஷான சூப்பர் ஹீரோ மூவிக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த பேரல் ஷாட் ஒன்று வரும், சூப்பர்மேன் வந்து அப்படி டேர்ன் பண்ணி வருவார், நம்ம ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்போம். அந்த சீன் ஐமேக்ஸில் பார்க்குறப்போ அவ்வளோ ஒர்த்தியாக இருந்தது, நல்லதோட தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி சன் சீக்வன்ஸ் சொல்லவே வேண்டாம், நல்லாவே கன்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் சூப்பராகவே இருந்தது. ஐமேக்ஸ் 3Dயில் பார்க்குறப்போ இன்னுமே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். 2 சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லூயிஸ் வந்து ஒரு பபிள்குள்ளே இருப்பாங்க, அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் ஒரு பெரிய ஸ்டண்ட் நிகழ்த்திட்டு வருவார். அந்த என்டையர் சீக்வன்ஸையும் படமாக்கின விதம், லூயிஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேமரா மூவ் ஆகிறது எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது, ஒரு நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் வர அந்த ஒரு மெகா ஃபைட், ஒரு மெகா ஷோ டவுன், அந்த சூப்பர்மேனோட ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. அதில் சூப்பர்மேன் கன்னிங்காக ப்ளே பண்ணுற விஷயங்கள், அண்ட் மொத்தமாக ஒரு நிறையா ராப்டர்ஸ் வரப்போ அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம்னு எல்லாமே பிளாஸ்டாகவே இருந்தது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆப்வியஸ்லி பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் சீரியஸான, ரொம்ப ஒரு எமோஷனலாக இன்னும் கொஞ்சம் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் படத்தில். ஏன்னா அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்குதான். இன்ஃபேக்ட் பிளாக் ஹோல் அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது, சிட்டி வந்து 2ஆக உடையிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே அணுகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம், இன்னும் பெரிய ஒரு சேலஞ்ச் வரும், அந்த சூப்பர்மேன் ஓவர் கம் பண்ணுவாருங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் இல்லை. இருக்கிறத நம்ம லைட் ஹார்ட்டடாக சொன்னா போதும் அப்படிங்கிற அந்த டோன் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டெய்லி பிளானட் அப்படிங்கிற அந்த மீடியா ஹவுஸோட பங்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரியில என்ன அப்படிங்கறது தெளிவா விளக்குற மாதிரி ஒரு ஆர்க் வச்சிருந்தாங்க. அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. பவர் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு அட்வர்ஸ் டைம்ஸ், ஒரு மோசமான ஒரு டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கு, அந்த டைம்லயும் அவங்க கூலா அவ்வளோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது, அது மொத்த ஆஃபீஸும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக கூட அணுகிருக்கலாம். ஆப்வியஸ்லி ஒரு கேரக்டர் வச்சு அந்த பயம் அப்படிங்கிறத கன்வே பண்றாங்க. பட் ஸ்டில் ஒரு 4-5 பேர் அப்படியே ஒரு கூல் மென்டாலிட்டியோட இந்த பிரச்சனையை அணுகுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அதீத சினிமாவாக தான் எனக்கு தெரிஞ்சது.
அண்ட் ஒரு சில காட்சிகள்ல கிராஃபிக்ஸ் அண்ட் அந்த என்டையரா சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. உதாரணத்துக்கு அந்த பாக்கெட் யூனிவர்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குலாம் போயிட்டு வருவாங்க. அது அந்த ஆங்கிளே ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த வேர்ல்டு கன்சீவ் ஆனதே ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட்ஸோட தான் அப்படிங்கிறதுனால அதில் கிராஃபிக்ஸா இன்னும் ரியாலிட்டியா இருந்திருக்கலாம்லாம் நம்ம சொல்ல முடியாது தான். பட் ஸ்டில் அது பார்க்குறப்போ கொஞ்சம் செயற்கையாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கொஞ்சம் இது வரைக்கும் மற்ற காட்சிகள் இருந்த கிராஃபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொண்டு வந்துச்சு. அது மட்டும் ஒரு பெரிய குறை. அதே மாதிரி எனக்கு பர்சனலி போஸ்ட் கிரெடிட்ஸ் அண்ட் மிட் கிரெடிட் சீன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் டிசி யூனிவர்ஸோடது அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு பே ஆஃபா அடுத்தடுத்த பாகங்கள் எப்படி இருக்க போகுது இல்லை அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸாவது காட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஆப்வியஸ்லி டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு பெரிய கேமியோ இருக்குதான், அவங்களோட படங்களும் அடுத்தடுத்து வருதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் மிட் கிரெடிட்ல இன்னும் கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா டைரக்டர் ஜேம்ஸ் கன் டிசி யூனிவர்ஸுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த படங்கள்ல இருந்து டோனலி டிஃப்ரெண்டான ஒரு மூவியை டெலிவர் பண்ணியிருக்காரு. அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாகவும் மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல சில குறைகள் இருந்தாலும், ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்லோவா இருந்தாலும் போக போக நம்மள ஒரு ஃபன்னியான ஒரு லைட்டான மூடுக்குள்ள படம் கொண்டு வந்துருது. அதுவே நிச்சயமா நல்லது ஒரு அவுட்புட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலாகவும் பிரில்லியண்டா இருக்கு. ஐமேக்ஸ்ல பார்க்கறதுக்கும் ஒருத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.